வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் மேலிருந்து 7வது இடத்தில் மற்றும் கீழிருந்து 26வது இடத்தில் ரோகன் உள்ளார். வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் கேட்குறாங்க. அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் சம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ரோகன் வந்து மேலே இருந்து 7th பொசிஷனில் இருக்காரு, கீழே இருந்து 26th பொசிஷனில் இருக்காரு. அப்படின்னா மொத்தமாக அந்த கிளாஸ் ரூமில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்களேன், இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள், ரோகன் மேலே இருந்து 7th பொசிஷனில் இருக்கார். அப்போது இவருக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. இவர் 7th பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா இவருக்கு மேலே 6 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழே இருந்து 26வது பொசிஷனில் இருக்கார். அப்போ இவருக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 25 பேர் இருப்பாங்க. ஏன்னா கீழே 25 பேர் இருந்தால் தான் இவர் 26வது பொசிஷனில் இவர் இருக்க முடியும். அதே மாதிரி மேலே 6 பேர் இருந்தால் தான் 7வது பொசிஷனில் இவர் இருக்க முடியும். அப்போ மொத்தம் மேலே ஒரு 6 பேர் இருக்காங்க, ரோகனுக்கு மேலே ஒரு 6 பேர் இருக்காங்க, ரோகனுக்கு கீழே ஒரு 25 பேர் இருக்காங்க, ப்ளஸ் இந்த ரோகன் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கார், அவர் ஒருத்தர் இருக்கார். ஆக மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 + 1 + 25. 6 + 1 + 25, அந்த கிளாஸில் மொத்தம் 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பி ஆன்சர். ஸோ இதை எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த கொடுத்துருக்க 2 நம்பரையும் அப்படி ஆட் பண்ணிக்கங்க. 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிக்கங்க. அதில் வந்து 1 மைனஸ் பண்ணிக்கங்க. 1 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஏன்னா இவர் 7வது பொசிஷனில் இருக்காரு, 26வது பொசிஷன்லேயும் அவரே தான் இருக்காரு. அவரே 2 பொசிஷனில் இருக்கனால நம்ம அந்த 2யுமே எடுத்துக்கூடாது, அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஸோ அது 2யும் ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிட்டா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி சிங்கிள் பர்சன் மட்டும் கொடுத்து ஒரே ஒரு நபரை மட்டும் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது ரொம்ப ஈஸி. 2யும் ஆட் பண்ணி கொடுத்துருக்க 2 நம்பரையும் ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.